ஹாய் மிகர்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி அண்டு இப்போ எங்கள் வீட்டில் ப்ரெட்டும் மிச்சமாயிடுச்சு. அதை வச்சு என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து எண்ணெய் நிறையா ஊற்றிட்டேன். ஊற்றுனதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கரண்டி அதெல்லாம் எடுக்கும்போது லேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே வெங்காயம் போட்டுட்டேன். பட் நான் ஆல்ரெடி வேற ஒரு பிளான் வச்சுருந்தேன். இந்த ஜீரகம், கடுகு அதெல்லாம் எதுவுமே போடாமே நான் போட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வெங்காயம் கம்ப்ளீட்டாக போட்டதுக்கப்புறமா திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா. ஓகே, இந்த வெங்காயத்தெல்லாம் வந்து அப்படியே சைடில் தள்ளி விட்டுட்டு நமக்கு என்னெல்லாம் போடணும், லைக் பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் ஜீரகம், அப்புறம் வந்து பெருஞ்சீரகம், இது எல்லாத்தையும் வந்துட்டு இந்த சைடில் இந்த கொஞ்சோண்டு ஸ்பேஸ் வச்சு அதில் நமக்கு அது பொரிஞ்சால் போதும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டேன். அதுக்கப்புறமா அது நல்லா வந்து அந்த ஃப்ளேவர் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த கிராம்பு, பட்டை அதோடய ஃப்ளேவர் ரொம்ப கம்மியாக தான் போடணும். ஸோ அது போட்டதுக்கப்புறமா வந்து நல்லா தாளித்து விடணும். ஐ மீன் நமக்கு வெங்காயம் அதெல்லாம் நல்லா வேகணும். நல்லா வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நான் வந்து நல்லா ஓட்டி விட்டேன். அந்த கேப்பில் நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டேன். அப்புறம் ஆமாம், பச்சை மிளகாய் போட்டுட்டேன். அதை நான் வீடியோவில் கவர் பண்ண முடியல. அப்புறம் ஆப்வியஸ்லி தக்காளிக்கு வந்து நம்ம கல் உப்பு போட்டு நல்லா வேகிற வரைக்கும் நல்லா ஓட்டுன்னு ஓட்ட வேண்டியதான், பச்சை வாசம் போகிற வரைக்கும். அதுக்கப்புறமா எனக்கு பெருங்காய பொடி ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் கொஞ்சமாக பெருங்காய பொடி ஆட் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்துட்டு சிக்கன் மசாலா பொடி நமக்கு எப்போவுமே ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இல்லைங்களா, ஸோ அதனால் அதையும் நம்ம ஆட் பண்ணிட்டேன். அண்டு நிறைய பேர் வந்து காய்கறி எல்லாம் போடுறாங்க. நமக்கு அது கட் பண்ணுறதுக்குலாம் பயங்கர சோம்பேறித்தனம். ஸோ நம்ம அதையெல்லாம் பண்ணலை. அப்புறமா கார்னிஷிங்க்கு முன்னாடியே போட்டுட்டேன். அதெல்லாம் மீன் கொத்தமல்லி, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டுட்டு, ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கும் பச்சை வாசம் போகணும். அண்ட் நம்ம வீட்டில் லெஃப்ட் ஓவர் ஆனது சப்பாத்தி மட்டும் கிடையாது, ப்ரெட்டும் கூட சேர்ந்து. ஸோ அதை நல்லா வந்து கலங்குற அளவுக்கு நம்ம வந்துட்டு ஓட்டிகிட்டே இருக்கணும். ஆக்சுவலி இன்னொன்று என்னென்னா, இங்கே வந்து என்னோடய மசாலா அந்த தக்காளி அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால லைக் சப்பாத்தி ப்ரெட்டுக்கிட்ட வந்து நல்லா ஒட்டுற அளவுக்கு நம்ம வந்து நிறையா நேரம் கிளறி விடணும். நம்மளோட கை வலிக்கிற அளவுக்கு நம்ம கிளறி விடணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய சப்பாத்தி ரெடி. லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி அண்ட் ப்ரெட்டு ரெடி. கொத்து சப்பாத்தி சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் இது நம்ம வந்து தயிர் கூட வச்சு சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆப்வியஸ்லி என் ஹஸ்பண்டுக்கும் வந்து என்ன பண்ணாலும் பிடிக்கும். ஸோ இதுவும் பிடிச்சது.